ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. ஒரு பேனில் வந்து கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளி அதை போட்டுட்டு கூடவே வந்து அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கூட வந்து உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி அது கூட வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அந்த கிரேவிக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சப்பாத்தியோடு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டிஷ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம எனக்கு சொல்லுங்கள். பாய்.